பூஜை சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா மசாலா முட்டை. அடிக்கடி நான் வீடியோவில் சொன்னோம் இல்லையா, அதை முட்டை செஞ்சு காட்டுவோம் தான். நான் இன்றைக்கி நல்லா குட்டி குட்டியாக அந்த மீடியம் பல்லாரி இருக்குல்ல, அதை அரிஞ்சிருக்கேன். இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் காமிக்கிறேன். வதக்கணும், ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயத்தை பச்சையாகவும் போட முடியாது, அது நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவும் சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், வீட்டில் வெங்காயமும் முட்டையும் இருந்தால் சாப்பாடு பசியோடு ஆறிடும். அது மாதிரி இதை எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு இதில் நம்ம மாற்றிக்கிட்டு அப்புறம் தான் அதில் என்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா முட்டை ரெடி பண்ணுறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டு குட்டி குட்டியாக அரிஞ்ச பல்லாரி வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கணுங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லெண்ணெய் ப்ரௌன் கோல்டு ப்ரௌன் வர்ற அளவுக்கு, காப்பி கொட்டை கலர் வர்ற அளவுக்கு வதக்க வேணாம். சும்மா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அரைவேக்காடு, அது மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும் இந்த ஆம்லெட்டுக்கு. ஏன்னா நம்ம ஆம்லெட்டு புடையிலையும் கொஞ்சம் வேகம் இல்லையா, அதனால் நம்ம லைட்டாக உப்பை சேர்த்தபடியே அப்படியே நம்ம கட்டாயம் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம சேர்க்குற மசாலா பொருள் ஒன்றில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கண்ணாடி பதம் வர்ற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி வதங்கணும். பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம அதிகமாக வதக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா வெள்ளையாகவும் இதாக இருக்கு இல்லையா, இதான் பதம். போதும், இறக்குங்க. வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கலக்கணும் கட்டி, அதனால் இதில் சேர்த்துக்கணும். ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூன் தான், அதில் ஃபுல்லாக போடலை. கரம் மசாலா சேர்த்துட்டோமா. இப்போ சோம்புத்தூள் சின்ன ஸ்பூன் தான், அதில் ஒரு ஸ்பூன் போதும். மஞ்சத்தூள். இப்போ நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம்னா, இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மசாலா முட்டைக்கு தேவையானது இதான் முக்கியமாக நம்ம போடணும். ஒன்றும் இல்லைங்க, காட்டு பாக்கெட் பச்சி மாவு இதான் சேர்க்க போகிறோம். இதுலேயும் உப்பு இருக்கும், அதனால தான் நான் வெங்காயத்தில் போடையில் கம்மியாக போட்டேன். உப்பு இதில் உப்பு இருக்கும், கலந்துருப்பாங்க. இதில் தாங்க முக்கியமாக நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனாக போட்டிருக்கோம் பாருங்கள், இதில் போடு எல்லாத்தையும். இதாங்க நம்ம மசாலா முட்டைக்கு தேவையான மசாலான்னு சொல்லலாம். இதை போட்டு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பிணைஞ்சிட்டு இப்போ முட்டையை விட்டு அடிக்கணுங்க. முட்டையை விட்டு 4 முட்டை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு முட்டையை பாருங்கள், அவ்வளோ. நல்லா பெருசாக உடச்சிங்க, டப்புன்னு உடச்சுன்னா வைக்க. இந்த முட்டையிலே இப்போ தண்ணி போடுங்க, அழகாக மாவெல்லாம் கலவையாக ரெடி ஆகிடும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதே மாதிரி செய்யுங்க. இப்போதான் வாங்கிட்டு வந்தது நல்ல முட்டையாக இருக்குது. இன்னும் நாட்டு முட்டை இருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது எனக்கு நல்ல கலர். இப்போ இதை நம்ம 4 முட்டையும் சேர்த்துட்டோம். நான் அப்பைக்கப்போ கலரிட்டேன். இப்போ நல்லா இந்த கரண்டியில் கிண்டி எல்லா பக்கமும் மசாலா முட்டை எல்லாம் சேர்றது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு தோசைக்கல்லில் வச்சா அப்படியே ஊற்றி எடுத்திங்கன்னா சரி, அருமையான முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிருங்க. மிளகாத்தூள் போட வேண்டாம். நான் இப்படி தான் செஞ்சேன், நல்லா உரைப்பாக இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே சேர்த்ததில் காரம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அதாவது பச்சி மாவுலையும் கொஞ்சம் காரம் சேர்த்துருப்பாங்க. அப்புறம் நம்ம கரம் மசாலா சேர்த்தோம் இல்லையா, அதுலேயும் மிளகாய் சேர்த்து தான் அடிப்பாங்க.
அதனால் உரப்பு வேணான்னு சொன்னீங்கன்னா இருங்க, எனக்கு காரமாக கொஞ்சம் முட்டை சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க என்ன மாதிரி. நம்ம தோசை கல்லில் தாங்க இதை ஊற்ற போகிறோம். இந்த பாருங்க அழகாக வச்சு எண்ணெய் தடவியாச்சு. இப்போ அப்படி நல்லா கொஞ்சம் கனமாகவும் இப்போ பரவலாகவும் ஊற்றிக்கிங்க. லைட்டாக அதில் எண்ணெய் ப்ளீஸ் எண்ணெய் திருப்பி விடு, இப்படி வேணும் ப்ளீஸா. போதும். இப்போ எண்ணெயை விட்டாச்சு, வேகட்டும். வெந்தோடனே அழகாக உங்களுக்கு எடுபடும், தோசை மாதிரியே இருக்கும். 2 போதுங்க, சாப்பாடே ஃபுல் பண்ணிடுனா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அப்படி சரி பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பி விடணும். பாருங்க செமையாக ரெடியாக்கா. இதுதான் நம்மளோட முட்டை மசால் தோசை. பாருங்க எடுத்த மசால் தோசையை இப்போ நம்ம திரும்ப ஊற்றணும். என்ன வேணாண்ட கதை இருக்குது இதை ஊற்றணும். இதை நல்லா நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிடுவோம். 4 முட்டை சேர்த்தோம். 2 மசால் தோசை வருது நம்ம ஃபுல்லாக. 2 மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க, அதுக்கு லைட்டாக தான் அப்படியே பிடிக்காங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி லைட்டாக அப்படி விட்டுங்க, ரொம்ப விடவே வேணாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக அப்படி பண்ணிக்கிறேன், உடனே திருப்பக்கூடாது. அதுவும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் எடுத்துக்கணும். பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மசாலா முட்டை எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட ருசியும் கூட இருக்கும். அப்படியே கத்தண்டாக இருக்குது பாருங்க, அப்படி இதாக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்லாம். வீட்டில் சாதம் இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்னு பிள்ளைங்க யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி 1 தோசையும் 2 தோசையும் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வயிறு ஃபுல்லாகி வேணாம் சாதம் போய் படுத்துருவாங்க. டெய்லியும் கொடுக்கக்கூடாது இல்லையா, எப்பயாவது ஒரு ஆபத்து சமயத்துக்கு சோறு இல்லாதன்னைக்கு நம்ம அது மாதிரி நான் என் பையனுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். ரசம் சாதம் மோர் சாதத்துக்குலாம் செமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.